இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகமம் 1 அதிகாரம் 32, 33 வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இந்த நாளிலும் நமக்கு முன் செல்லுகிற தேவன் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த புதிய வருஷத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த 2ஆம் மாதத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அநேகருடைய உள்ளங்களிலே இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் வரலாம். இந்த வருஷத்தை நம்ம எப்படி கடந்து செல்வோம், இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி அநேக கேள்விகள் நமக்கு எழலாம். நம்ம எப்படி இந்த பூமியில வாழ போறோம், நம்ம இப்ப பார்க்கிற இந்த பூமி, இந்த உலகத்துல அநேக மாற்றங்கள் ஏற்படுகிறதை நாம பார்க்கிறோம். அரசியல் மாற்றங்கள், இன்னும் பொருளாதார பிரச்சனைகள், பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கலங்கி கொண்டு இருக்கலாம். எப்படி நம்ம வாழ்வோம், இந்த வருஷத்தை நம்ம எப்படி கடந்து செல்வோம், இந்த நாட்களை நம்ம எப்படி கடப்போம் என்று சொல்லி அநேகருடைய உள்ளங்களிலே கேள்வியும் கலக்கமும் எழலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு முன் சென்றாரே. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் என்ன, நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தையும் நீங்கள் போக வேண்டிய வழியையும் உங்களுக்கு காட்டுவதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? பகலிலே அக்கினியிலும் பகலிலே மேகத்தினாலும் இரவில் அக்கினியிலும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சென்றார். ஆம், ஆண்டவர் கடந்த வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார், நமக்கு முன்பாக சென்றார். எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்களை நாம் கடந்து வந்தோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்றார், நம்மோடு இருந்தார். அந்த ஆண்டவர் இந்த வருடமும் நம்மை நடத்துவார். அதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இன்றைக்கு நாளைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? முன்பாக செல்லுகிறார். எப்படி ஒரு ஆடுகளுக்கு முன்பாக ஒரு மேய்ப்பன் எப்படி முன்னாக நடந்து செல்வானோ, அதுபோல நமக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கடந்து செல்லுகிறார். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் இருந்து புறப்படுகிற பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக சென்றார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். பாளையம் இறங்கத்தக்க இடத்தை, எந்த இடத்துல அவங்க பாளையம் இறங்கணும், அவங்க கூடாரத்தை இறக்கி வைக்கணும், எங்க அவங்க கூடாரம் போடணும், அந்த இடத்தை ஆண்டவர் காட்டினார். மேகஸ்தம்பமாக மேகம் எழும்பும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க? பிரயாணத்துல அவங்க எழும்புவாங்க, பிரயாணம் பண்ணுவாங்க. மேகம் நிற்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? பிரயாணத்தை நிப்பாட்டுவாங்க. அந்த மேகம் அவர்களுக்கு முன் சென்றதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக நமக்கு முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறார். இதிலே நம்ம பார்க்கிறோம், யோசுவாவை குறித்து சொல்லுகிற பொழுது அந்த மோசே கடைசி உபாகமம் 31 அதிகாரத்துல அவருடைய கடைசி ஸ்டேஜ்ல அந்த மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் நீ என்ன செய்யாத, நீ கலங்காத, திகையாத, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார், உன்னோடு கூட வருவார், அவர் உனக்கு முன்பாக செல்லுவார் என்று சொல்லி யோசுவாவினிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல அந்த யோசுவா மோசே மரித்த உடனே அங்கே கலங்கி போய் நிற்கிறதை பார்க்கிறோம். யோசுவா 1 அதிகாரத்திலே நம்ம வாசித்து பார்க்கிறோம். அங்கே அவர் முன்பின் அறிமுகம் இல்லாத, இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்ல போதுமான ஞானம் இல்லாதவராக, பலன் இல்லாதவராக, ஒரு தலைவனை இழக்க கொடுத்த சூழ்நிலையிலே எப்படி இந்த ஜனங்களை நான் வழிநடத்தி செல்லுவேன் என்று சொல்லி அவர் கலங்கி நிற்கிற வேளையிலே ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. இன்னும் கூட அநேக வார்த்தைகள் மூலமாக, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நம்ம போகிற இடத்துலலாம் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது, அவர் நமக்கு முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். அவர் அந்த யோசுவாவுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ, என்ன வாக்கு கொடுத்தாரோ, அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிறதை நாம பார்க்கிறோம். கானான் தேசத்தை பங்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக கலக்கங்கள் வரலாம், அநேக பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், பயங்கள் நமக்கு வரலாம். என்ன செய்வோம், நம்ம எப்படி இந்த பூமியில வாழ போறோம், நம்ம சந்ததி எப்படி வாழும் என்று சொல்லி அநேக கேள்விகள் நமக்கு எழும்பலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நேற்று நடத்தின ஆண்டவர், கடந்த ஆண்டு நடத்தின ஆண்டவர் இந்த ஆண்டும் நடத்துவார். இனி வரும் காலங்களிலும் அவர் நம்மை நடத்துவார். நமக்கு முன்பாக சென்று எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு முன்பாக சென்று அந்த ஆடுகளுக்கு ஒரு நல்ல பாதையையும் வழியையும் பாதுகாப்பையும் கொடுப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று நமக்கு பாதுகாப்பையும் நாம் நடக்க வேண்டிய நல்ல வழியையும் நல்ல ஆலோசனைகளையும் கொடுத்து அவர் நமக்கு வழி நடத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முன் செல்லும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். நாமும் கூட அந்த யோசுவாவை போல தைரியத்தோடு நாம் பயப்படாதபடி கலங்காதபடி ஏசாயா 41:10 அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற கலக்கங்கள், பயங்கள், திகில்களை மாற்றி நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தி இந்த பூமியிலே நாம் வாழும் காலம் வரைக்கும் அவர் நமக்குரிய பலத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலே, இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும், ஆண்டவர் நமக்கு முன் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்க வேண்டும். இன்னும் நம்முடைய பலத்தால, நம்முடைய ஞானத்தால, நம்முடைய திறமையால எதையும் நம்மால் சாதிக்க முடியாது என்று நாம் உணர வேண்டும். ஆண்டவர் நமக்கு முன் செல்ல வேண்டும், ஆண்டவர் என் கூட இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற பொழுது தேவ ஒத்தாசையை தேடி, ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீர் வாரும், எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்லும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் அழைக்கிற பொழுது, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை நாம முன்பாக வைக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட வந்து நம்மை அந்த கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து அந்த நித்திய ராஜ்யத்திலே அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் முன்பாக சென்றீர் ஆண்டவரே. அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் அனுதினமும் நீர் எங்களுக்கு முன்பாக சென்று, ஒரு மேய்ப்பன் எவ்வாறு தன்னுடைய ஆடுகளுக்கு முன்பாக சென்று இந்த ஆடுகளுக்கு நல்ல பாதைகளையும் நல்ல மேய்ச்சலையும் காட்டி முன் செல்கிறாரோ, அது போல எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு கூட இருந்து நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஆண்டவரே நீங்க தீர்வு கொடுத்து முன் சென்று எங்களை தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை